ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ ரெசிபிக்கு நான் சொல்லிடுறேன். 1/2 கிலோ ரெசிபிக்கு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துங்க. அதை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டனுக்கு ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு 2 பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அது வெடிக்க விடுங்க. வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுங்க, பரட்டி எடுங்க. அதில் ஒரு கையளவுக்கு, அதாவது ஒரு கையளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கரம் மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பூன் அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. போட்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை வந்து ஒரு மட்டன் அதுக்கப்புறம் சேருங்க. மட்டன் சேர்க்கும்போது மட்டன் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை விட ஒரு 2-3 மடங்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரவையில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி, நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அரைச்ச அரவையை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து இறக்கும்போது மட்டனுக்கு மேக்ஸிமம் கொரியாண்டர், அதாவது மல்லி இலை யூஸ் பண்ணுறத விட புதினா இலை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வாசனையாக இருக்கும். இறக்கும்போது போட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.